சுச்சீர் பாலாஜி, அதாவது ஏஐ, ஓப்பன் ஏஐ உடைய காப்பிரைட் இல்லீகல் அப்படின்னு சொன்னவர் மர்மமான முறையில் யூஎஸ்எல் ஒரு அபார்ட்மெண்ட்டில் இறந்து கிடந்தார். இந்த இதை பற்றி தான் இன்றைய நம்ம பார்க்க போகிற டாபிக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். எப்போதும் பார்க்குற மாதிரி நம்ம இந்த ஒரு பதிவையும் ஒரு 3 விதமாக பார்த்துடலாம். முதல் பதிவு, சுச்சீர் பாலாஜி என்பவர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். சுச்சீர் பாலாஜி எதற்காக ஓப்பன் ஏஐயுடைய காப்பிரைட் இல்லீகல் என்று சொன்னார் அப்படின்றத ரெண்டாவதாக பார்த்துடலாம். மூன்றாவது, மிக முக்கியமான சர்ப்ரைஸ் எலிமெண்ட், எப்போதுமே சொல்கிற மாதிரி உள்ள விஷயம், சுச்சீர் பாலாஜி எவ்வாறு ஓப்பன் ஏஐக்குள் வந்தார், அவர் எதை பார்த்து இதை இல்லீகல் என்று சொன்னார் அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பற மாதிரி இருக்குல்ல. தெளிவுபடுத்திடுறேன், வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ரதர் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சுச்சீர் பாலாஜி என்பவர் யார்? அவர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெர்க்லே யூனிவர்சிட்டியிலேருந்து படித்த ஒரு நபர். அவர் ஏஐல ஏஐங்கிற சப்ஜெக்டை தான் எடுத்து படிச்சிருக்காரு. இன்டர்ன்ஷிப்பாக ஓப்பன் ஏஐல ஜாயின் பண்ணி GPT 4ன்ற இதை பார்த்துருக்காரு. ப்ரீ இன்டர்ன்ஷிப்னு, போஸ்ட் இன்டர்ன்ஷிப்பில் சாட் ஜிபிடி டீம்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுதான் அவருடைய சுச்சீர் பாலாஜி என்பவர் யார் அப்படின்றதுடைய ஒரு விளக்கம்னு சொல்லலாம். இது தெளிவாயிடுச்சிங்களா? அடுத்தது, அவர் இப்போ எதுக்கு நியூஸில் இருக்கார் அப்படின்னா, அவர் ஓப்பன் ஏஐ உடைய காப்பிரைட் இல்லீகல்னு சொன்னதுக்காக பரபரப்பாக பேசப்பட்டவர். சடனாக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, அதாவது சடனாக ஒரு 13ஆம் தேதி தன்னுடைய யூஎஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இறந்து கிடந்தார். சூசைட்னு சொல்லி அதை இது பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப பரிதாபமான ஒரு சடனாக ஒரு யங் ஷாப் திடீர்னு இந்த மாதிரி ஒரு டெத் ஆகுறதுங்கிறது அஃப்கோர்ஸ் டிக்ளேர்டு சூசைட்னு தான் சொல்லியிருக்காங்க. ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை. அப்போசிஷன் பெரிய பெரிய மைக்ரோசாஃப்ட் மற்றும் பெரிய பெரிய நிறுவனங்களை எதிர்த்திருக்கிறார் என்ற மாதிரி ஒரு விஷயமும் வருது. ஆனால் அதே சமயம் ஓப்பன் ஏஐக்கு எதிராக இருந்தவர்கள் மைக்ரோசாஃப்ட் மற்றும் மற்ற குழுவினர்னு ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழப்பற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா தெளிவு வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் பெரிய முதலைகள் பார்ப்பார்கள் என்பது இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ஓப்பன் ஏஐ தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம், ரொம்ப யங் டேலண்ட், சின்ன வயசுலேயே போயிட்டாங்கன்ற மாதிரி. ஏதோ சிவாஜி படத்தில் பார்த்துட்டு, பாவம் சிவாஜி, இனிமேல் என்ன பண்ண போறீங்க, ₹1 தரேன், பிச்சை எடுத்து போயிடுச்சுங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனால் விஷயம் என்னன்னா, இதுதாங்க நடந்த விஷயம். நேற்றைய தினம் இறந்து கிடந்திருக்கிறார் அப்படின்றது தான் இதில் மிக முக்கியமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன். இப்போவே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் கண்களுக்கு இது புலப்பட்டிருக்கிறது. ட்விட்டரில் எக்ஸில் போட்டிருக்காரு, HMM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கிறார். ஒரு மெசேஜும் சொல்லலை, ஆனால் கவனிச்சிருக்கேன் அப்படின்றத மட்டும் அவர் பார்க்குறாரு. இவர் ஏன் இப்போ நம்ம சொல்லலாம், அஃப்கோர்ஸ் நம்ம எலான் மஸ்கை பற்றி பல வீடியோஸ் பார்த்துட்டோம். ஆனால் அந்த பல வீடியோஸில் பார்க்காதவங்க கூட பார்த்துக்கலாம். இப்போ என்னுடைய பிளேலிஸ்ட் கலெக்ஷனில் இருக்குது. அதில் எலான் மஸ்கை பற்றியே நான் பல வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் அவருடைய டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி இருந்தாலும், இப்போது எலான் மஸ்க் பார்வைக்கு இது வந்திருப்பது என்பது ட்ரம்ப்புடைய பார்வைக்கு வந்திருப்பதாக தான். ஏன்னா டாஜி குரூப்பில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க போகிறவர் மஸ்க் மற்றும் விவேக் ராமஸ்வாமி. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பியூரோக்ரசி கிளீனிங் அப்போ பண்ண போகிறாங்க. இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம், ட்ரம்ப் கேபினெட்டில் மஸ்க் ஒரு முக்கியமான ஒரு பதவியை பெறப்போகிறார் அப்படின்றது தான். அஃப்கோர்ஸ் இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் இருக்குது. ட்ரம்ப் பேலஸ் பக்கத்தில் இவர் $100 மில்லியன் ஒரு பெரிய பில்டிங்கே
எஸ்டேட்டை வாங்கிட்டாருன்னு நேற்றைய தினம் செய்திகள் வந்தன. ஸோ இவ்வளவு முக்கியத்துவம் பெற்ற இந்த மனிதர் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பார்த்துருக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக கடந்து போக முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு புறம். இதுதான் நான் சொல்ல வந்த ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட். இரண்டாவது மிக 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 முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுச்சீர் பாலாஜி எதற்காக ஓப்பன்ஐயை எதிர்த்தார் அப்படின்ற ரீசனை பார்க்கணும்னா, நான் சொன்னேன் அவர் ஜாயின் பண்ணாரு, ஓப்பன்ஐயில் இன்டர்ன்ஷிப் பண்ணாரு, சாட் ஜிபிடி குரூப்ல இருந்தாரு. இது மேட்ரே இல்லைங்க. ஓப்பன்ஐயை பற்றி கொஞ்சம் அலசி பார்ப்போம். என்னதான் ஓப்பன்ஐ? ஏஐ நல்லா தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேசிக் இது என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி முன்னாடியே இதில் கவர் பண்ணியிருப்பேன், ஷார்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். சின்ன ஒரு மேட்ரு தாங்க. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் கூகுள் சர்ச் தெரியும். ஸோ கூகுள் சர்ச்சுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ க்ராலிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. க்ராலிங் அப்படின்னா ஒரு எட்டுக்காப்பூச்சின்னு வச்சுப்போமே, ஸ்பைடர் வந்து அதோடைய வெப்பு, நம்ம வெப்னு வரும்போது ஒட்டடையில் வந்து அப்படியே ஊர்ந்து ஒவ்வொரு இடமா சென்டருக்கு போகும், இங்கேருந்து எங்கே போகணுமோ போயிடும். அதுதான் க்ராலிங்கிறது. வெப் அப்படின்றதே ஒரு வெப், இன்டர்நெட் இஸ் கால்ட் வெப். அதில் க்ராலிங்கிறது வந்து ஸ்பைடர் எப்படி பண்ணுதோ அந்த மாதிரி. இதை க்ரால் பண்ணி போகிற டெக்னாலஜி தான் வந்து கூகுள் சர்ச் யூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி. இதுதான் மேட்டர். இது புரிஞ்சிச்சிங்களா? சிம்பிள். அடுத்த விஷயம் ஏஐக்கு வரும். நான் வந்து இப்போ சொல்கிறது எல்லாமே ஏஐ பற்றி ஒரு நம்ம சொல்கிறாங்கப்பா அப்படின்றவங்களுக்கு கூட புரியணும்னு தான் நான் இவ்வளவு டவுன் டு எர்த்தாக பேசுகிறேன். ஏஐ அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் தான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், மூளையில் யோசிப்போம், அதுதான் சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னா, பேருக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வர இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியலாக என்ன இன்டெலிஜென்ஸ் வரும்? ரோபோஸ்ட் இருக்கும், ரொபோட்டிக்ஸில் இருக்கும், மிஷின்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள். மிஷின் அப்படின்றது வந்து உடனே ரோபோ தான் எடுத்துக்க முடியுமா? கம்ப்யூட்டர்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்லேயே வந்து டெக்னாலஜிஸ் இருக்குது. அந்த டெக்னாலஜியை ரோபோவாக எடுத்துக்கோங்களேன். அந்த டெக்னாலஜிஸே வந்து இன்டெலிஜென்ஸ் அதுக்கு டெக்னாலஜிக்கு வந்ததுன்னு நம்ம யோசிக்க, இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு லெட்டர் டைப் படிக்கும் போது கூட தீன்னு போடுறதுக்குள்ள டீன்னு போட்டாலே தி, தட், தோ எல்லாம் பல விதமான ஒரு ஹிண்ட் கொடுக்கும். ஸோ இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் அது இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. அதையே நீங்கள் வந்து அது வந்து பேசிக் லெவல். இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐ வாண்ட் டு ட்ரா அ மவுண்டன் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஒரு மவுண்டன் வந்து நின்றுச்சுன்னா, ஐ வாண்ட் மை ancestral photos. In that ancestral photos, two ancestors should be talking to each other. My grandmother should be talking to my grandfather. இப்படின்னு சொல்கிறோம். என் தாத்தா என் பாட்டி கூட பேசணும் அப்படின்னா பேசுது. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் கொடுத்தேன். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவை என்ன? இப்போ கூகுள் சர்ச்சுக்கு தேவை என்ன? நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த பதிலை கொண்டு வருது. எங்கேருந்து கொண்டு வருது? கூகுளே வச்சிருக்கா எல்லா நியூஸும்? இல்லை, எங்கெங்கெல்லாம் இருக்கோ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருது. அது வந்து க்ராலிங். இப்போ ஏஐக்கு வருவோம். ஏஐ வந்து ஒரு டப்பா மாதிரி, ஒரு கேன் இப்படி இந்த சைஸுக்கு ஒரு கேன் இருக்குன்னா, அந்த கேனுக்குள்ள எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. அந்த கண்டென்ட்டை அது வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்துடுது. ஸோ கூகுள் சர்ச் வந்து இருக்கிற இடத்துல எப்போ வேணால் எங்கே வேணால் இருக்கும், அதை தேடி கொண்டு வந்துடும். ஆனால் ஏஐயில் வந்து கண்டென்ட்டை தனியாக ஒவ்வொரு இடத்துலையும் அது கிரகிச்சு லேர்ன் பண்ணுது. ஸோ கண்டென்ட்டு இப்போ ஒரு அந்த டப்பாக்குள்ளே மற்ற கண்டென்ட்டை போட்டுக்கினே இருக்கணும். அப்போ அந்த கண்டென்ட் சேர அதுக்கு எங்கே சொன்னாலும் டக்குன்னு வித்தின் செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுத்துரும். இதில் தான் மேட்ரே இருக்குது. நான் ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, சுச்சீர் பாலாஜி பண்ண வேலை என்னன்னா, அவர் இதில் வந்து என்ன பார்த்தாருன்னா, காப்பி ரைட்டு வந்து மீறப்படுகிறது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பரில் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா காப்பி ரைட்டுங்கிறது என்ன? மற்றவனுடைய கண்டென்ட் எடுத்து நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. அவனுடைய ரைட்ஸ் வாங்கியிருந்தா காப்பி அடிக்கலாம், அப்புறம் ஒத்துக்கல அப்படின்னா நம்ம காப்பி அடிக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ இந்த மேட்ரை தான் இப்போ சுச்சீர் பாலாஜி கையில் எடுத்தார். ஓப்பன் ஏஐ எல்லா கண்டென்ட்டையும் யூஸ் பண்ணுது. பட் கண்டென்ட்டுக்கு காப்பிரைட் இருக்கா அப்படின்னா இல்லை. காப்பிரைட் இல்லாத ஒரு கண்டென்ட்டை நான் யூஸ் பண்ணும்போது அது வந்து இல்லீகல் தானே. ஐ எம் நாட் அக்கார்டிங் டு த லா ஆஃப் த லேண்ட், சிம்பிள். ஸோ இந்த நாட்டின் சட்டத்தை உட்பட்டு நான் செய்யலைன்னா ஐ எம் டூயிங் சம்திங் இல்லீகல். அது மாதிரி இருந்ததுன்னா ப்ளஸ் குவிட் தி கம்பெனி, வேலையை விட்டு வந்துருங்க. அதுதான் பண்ணியிருக்காரு சுச்சீர் பாலாஜி. இதுதான் அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷனும் கூட. ஸோ இந்த ஒரு இஷ்யூ தான் இப்போது பல பேருக்கு அதோடு மட்டும் நிற்காம கோர்ட்டில் கேஸ் போட்டு
காப்பிரைட் ரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், அதாவது காப்பிரைட் மீறப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி கேஸ் போட்டது. இதெல்லாம் சேர்த்து இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவர் இறந்து கிடந்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, அது சூசைடா இல்ல வேற ஏதாவது தெரியலங்க. நான் ஒரு ஐடியா தான் சொன்னேன். பட் இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். ஏன்னா போலீஸே சொல்லிட்டாங்க. பட் போலீஸ் சொன்னா கூட படத்துல பாக்குறோம், என்ன நடக்குங்கிறது மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவான்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஏஐ காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இதை பண்றாங்களா, இல்லை இதெல்லாம் லீகலாக கொண்டு வர முடியும்? அமெரிக்காவில் கூட இந்த அமெரிக்காலேயே இது நடந்த விஷயம். இந்தியா மாதிரி நாடுகளில் பல எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். ஏஐயின் ஃபியூச்சர் என்ன, எப்படி ஓப்பன் ஏஐ மற்றும் பல பல பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலைகள் இறங்க இருக்கிறார்கள், என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த ஹெச்எம்எம்னு எக்ஸ் தளத்தில் போட்டாரே ஒரு நபர், எலான் மஸ்க் என்ற பெயர் கொண்டவர், அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, ஏஐ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். ஏஐயை தூக்கி மிலிட்ரியுடைய ஃபுல் பெட்டாலியன், ஆர்டிலரி எல்லாத்துலேயுமே இறக்கிட்டிங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத ஒரு நாசம் நேரும். அதனால் ஏஐக்கு பாலிசி கைட்லைன் இருப்பது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் பழைய வீடியோலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கைட்லைன் இல்லாத ஒரு விஷயம் இப்போது ஏஐ ஓப்பன் ஆயிடுச்சு. பட் எந்த பாலிசி கைட்லைனும் இல்லை. கற்றுக்கணும். இப்போ தான் நம்ம கற்றுக்கிட்டு ஏஐயோட சேர்த்து கற்றுக்கிட்டு ஏஐ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறான் மனிதன். நடக்க போகுதா இல்லையாங்கிறது காலத்தின் கோலமாகத்தான் வெளியே போயிருதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் கேட்க வர கேள்வியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஐ பற்றி எந்த மாதிரி விளைவுகள் ஏஐ கொடுக்கும்? அது நல்லது நடக்குமா, அல்லது நாசத்தின் பக்கம் போகுமா? கைட்லைன்ஸ் வகுக்கப்படுமா, அல்லது அந்த கைட்லைன்ஸ் வகுத்தலிலேயே விளையாடுவார்களா அப்படின்ற பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.